செமி மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி இலை, இது கூட ஒரு பெரிய பிரியாணி இலை சேர்த்துட்டு இது எல்லாமே கருகிராமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அரைக்கும் போது ஒரு ஏலக்காய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோல் சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி ஆற வச்சு அரைக்கும் போது இதில் 4-5 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மறுபடியும் பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு 4 வரமிளகா, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பட்டை சீரகம்லாம் அரைச்சோல்ல அதனோட பொடி, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவில் பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ மட்டனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து தண்ணியோடு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அப்போது இந்த மசாலா வந்து கறியில் நல்லா இறங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். மசாலாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான ரொம்ப காரசாரமான மட்டன் செமி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.